இஸ்ரேல் என்ற ஈரான் வந்து அடிச்சு நொறுக்கி துவச்சி வச்சுக்கானல் அப்படின்னு சொல்லலாம். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் 2023 அக்டோபர் 7ஆம் தேதியில இன்னைக்கு வரைக்கும் எப்படி காசா மக்கள் கல்லோலப்பட்டு கொண்டிருக்காங்களோ அதே அளவில் இஸ்ரேலிய மக்களும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க, ஒடிச்சு கொண்டிருக்காங்க. எங்க போனாலும் மரண ஓலம் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும். நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இஸ்ரேல் ஈரான் நம்ம இப்படி அடிக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வச்சிருக்கிற கார்களுக்குள்ள பொம்முகளை செட் பண்ணி அந்த பொம்முகளை வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இது வந்து தெஹரான்ல போட்ட பைப்லைன் சிஸ்டம் இருக்கு. எல்லாமே வந்து டெல் அவிவ்ல இருக்கிற இடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை நித்தாட்ட சொல்லி ஸ்ரீலங்காவில் நிறைய சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு வந்து அந்த மீம்ஸில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை நித்தாட்டுறது இருக்கட்டும், முதல்ல ஒன்று உப்பு பிரச்சனையை பாடுறா. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். நிறைய விஷயங்களை ஈரான் இழந்திருக்காங்க. என்னத்துக்காக ஈரான் இழந்திருக்காங்க? காசாவுக்காக இழந்திருக்காங்க. அத்தனை அரபு நாடுகளும் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்த நேரத்தில் ஈரான் அப்படிங்கிற ஒத்த நாடு முழு உலகத்தையும் எதிர்த்து இன்னைக்கு நாங்க தான் இந்த வல்லரசுகள், இன்னைக்கு நாங்க நினைக்கிறது மட்டும்தான் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஏகாதிபத்திய வல்லரசுகளை எதிர்த்த ஒரே நாடு ஈரானாக மட்டும்தான் இருக்க முடியும். முழு நாட்டினுடைய கவர்மெண்ட்டையும் ஈரான் இழந்த பொழுதும் காசாவை ஈரான் கைவிடவில்லை. இறுதி வரை காசாவை ஈரான் கைவிடவில்லை. ஈரானுடைய ஃபுல் ஃபோக்கஸ் காசாவா மட்டும்தான் இருந்துச்சு. சல்மான் வந்து சாராய கடை திறந்துக்கிருந்த நேரங்களில், அதே மாதிரி துபாய் வந்து கூட்டி ட்ரில்லியன் கணக்கில் காசு கொடுத்த நேரங்களில், அதே மாதிரி கத்தார் அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சு நாங்களும் உங்களோட கூட்டாளி தான், எங்களையும் கூட்டிக்கு போங்களேன் உங்களோட பக்கம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ கோடிக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தனி ஜெட் ஃப்ளைட்டு கத்தார் கொடுத்திருந்தாங்க. காசாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை வெளிப்படையாக இந்த அரபு நாடுகளால். அதை ஈரான் கச்சிதமா செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் காசாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஈரான் தாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஈரான்ல என்னென்ன தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த யுத்தத்தினுடைய கள நிலவரம், உண்மை தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய தகவல்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவை மேம்படுத்தக்கூடிய தகவல்களாகவும் நம்மளோட தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு ஈரானிய வட்டாரங்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிற ஒரு தகவல், பாகிஸ்தானும் ஈரானுடைய போர்டர்ல அப்படிங்கிற ஈரானினுடைய மாகாணம் ஒன்று இருக்கு. அந்த மாகாணத்தில் 4.2 மெக்னிடியூட் ரிக்டர் அளவுல வந்து நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டிருக்கு. அமெரிக்கா சொல்லி கொண்டு வந்தாங்க, நீங்க நியூக்ளியர் வச்சிருக்க கூடாது, நீங்க நியூக்ளியர் வச்சிருந்தா நாங்க உங்களுக்கு அடிப்போம் சொல்லி அமெரிக்கா சொல்லி கொண்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் சொன்னாங்க. 6வது கட்ட பேச்சுவார்த்தை, மறைமுக பேச்சுவார்த்தை போறதுக்கு இருக்கக்கூடாது வந்து இஸ்ரேல் திடீர்ன மாதிரி தாக்குதல் செஞ்சாங்க ஈரான் மேல பலத்த தாக்குதல் செஞ்சாங்க. அதுல ஈரான் பாரிய அளவில் அடி வாங்கி இருந்துச்சு. முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. IRGC தலைமை தளபதியான ஹுசைன் சலாமி உட்பட முக்கியமான தளபதிகள், முக்கியமான அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க. ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பு அது ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஸோ நீங்க எல்லாரும் எப்படி நினைச்சீங்க அப்படின்னு தெரியாது இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா கள நிலவரங்கள், சூழ்நிலைகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு மட்டும் ஈரானை தாக்கல அப்படிங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. என்னடா, அமெரிக்கா இருக்காங்க இதுக்குள்ள, UK இருக்காங்க இதுக்குள்ள, ஜெர்மனி இருக்காங்க இதுக்குள்ள, பிரான்ஸ் இருக்காங்க இதுக்குள்ள, எல்லா நாடுகளும் இருக்கு. நேட்டோவினுடைய முக்கியமான நாடுகள் அத்தனையும் சேர்ந்து போய் ஈரானை தாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறத நல்ல மனதில் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் ஈரான்ல வந்து இன்னைக்கு அணுகுண்டு சோதனை நடத்தி இருக்கலாம். இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் ஈரான்ல நடத்தின தாக்குதல்கள்ல ஈரானுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, 128 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 900க்கு மேற்பட்டவங்க இதுவரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஈரானுக்குள்ள மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. எப்படி என்ன அப்படின்னு சொன்னா, பொதுமக்கள் வச்சிருக்கிற கார்களுக்குள்ள பொம்முகளை செட் பண்ணி அந்த பொம்முகளை வெடிக்க வச்சிருக்காங்க. எப்படி டெரரிஸ்ட் இந்த பொம்முகளை வைப்பாங்களோ அதே செட்டப்ல, அதே பேட்டர்ல. ஏன்டா டெரரிஸ்ட் தானே, அது இந்த உலகத்துக்கே தெரியும் தானே யார் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது. அதே பேட்டர்ல ஈரானுக்குள்ள இன்றைக்கு ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. தெஹ்ரான்ல இருக்கிற பல இடங்கள்ல வந்து கார்ல வந்து வெடிகுண்டு வச்சு தாக்குதல் செஞ்சதுல பலர் காயமடைஞ்சிருக்காங்க, பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இது வந்து தெஹரான்ல வாட்டர் பைப்லைன் சிஸ்டம் இருக்கு தானே, அதாவது நம்மளோட பாஷையில் சொல்லணும், இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டத்தில் வந்து இஸ்ரேல் இன்னைக்கு தெஹரான்ல அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை குறி வச்சும் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல இருக்கிற ஃபோர்டோ அப்படிங்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்குரிய யுரேனியத்தை செறிவேற்றக்கூடிய இடத்தை வந்து இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. இது வந்து அதுல இந்த அணு கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் ஈரான்ல வந்து அணு ஆயுத நிலையங்கள் நிறைய இடத்துல வந்து இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. இருந்தாலும்
இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு அணுக்கசிவும் ஏற்படல. அது மட்டும் இல்லாம இந்த ரேடார்கள் உற்பத்தி செய்யற ஷிராஸ் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற தெஹரான்ல இருக்கிற ஒரு இடத்தை குறிவைச்சு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஏன் இந்த இடத்தை குறிவைச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடர்கள் அப்படிங்கக்குள்ள வந்து ஒரு வாகனத்துல தான் கொண்டு மிசைல்களை ஏவுவாங்க. அந்த வாகனத்திலேயே வந்து ஒரு அண்டனா மாதிரி ஒன்று சுத்தி இருக்கும் தெரியும் தானே, அதனோட சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை தான் வந்து ரேடர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடர் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மிசைல்கள் இப்போ வானத்துல போய்கொண்டிருக்கக்குள்ள திசை மாற்றத்துக்குரிய, அது மட்டும் இல்லாமல் மிசைல்களுடைய வேகத்தை கணிக்கக்கூடிய, மிசைலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனைத்து திட்டங்களும் இந்த ரேடர் சிஸ்டம் மூலமாகத்தான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படுத்தப்பட்டு IRGCக்கு அது கிடைக்குது. அதன் மூலமாகத்தான் இந்த மிசைல்கள் அவங்க ஏவிக்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ரேடார் சிஸ்டத்தை குறிவச்சு இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஓகே, இவ்வாறான தாக்குதல்கள் ஈரான்ல மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்டா, அப்படி இல்லைங்க. இஸ்ரேல் என்ற ஈரான் வந்து அடிச்சு நொறுக்கி துவைச்சு வச்சுக்கானல் அப்படின்னு சொல்லலாம். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி காசா மக்கள் அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருக்காங்களோ அதே அளவுல இஸ்ரேலிய மக்களும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்காங்க, ஒடிச்சு கொண்டிருக்காங்க. எங்க போனாலும் மரண ஓலம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மேல ஈரான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இஸ்ரேல் ஈரான் நமக்கு இப்படி அடிக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஈரான் செஞ்ச மிக முக்கியமான தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைஃபா துறைமுகம் வந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகமாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஆயில் டிபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தை குறிவச்சு ஈரான் பாரிய தாக்குதல் ஒன்று செஞ்சிருந்தாங்க. அந்த இடம் முழுவதும் தீப்பற்றி எரிகிற காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனை தொடர்ந்து இன்னைக்கும் ஹைஃபா மேலே மீண்டும் ஒரு தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. அதாவது எப்படி இந்த தாக்குதலை ஈரான் பிளான் பண்ணி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா, காசாவுக்குள்ளே ஒரு இடத்தை குறி வச்சு இப்போ இஸ்ரேல் அடிக்க துவங்கி அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கிற கட்டடம் எல்லாத்தையுமே அடிச்சு முடிக்கும் தானே, முக்கியமானதுகள் அவ்வளோத்தையுமே மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சி அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் டெல் அவீவை நாசமாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான். அமெரிக்காவால் ஈரானினுடைய மிசைல்ஸ்களை தடுத்து நிறுத்த முடியல, நேட்டோ நாடுகளால் ஈரானினுடைய மிசைல்ஸை தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து கெஞ்சிறார், என்னையாவது செஞ்சு நம்ம ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம ரெடி ஆகுவோமே அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு ட்ரம்ப் பேசியிருக்கார். இருந்தாலும் ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க போவது கிடையாது. அதே மாதிரி ஓமானா இருக்கலாம், குவைத்தா இருக்கலாம், எந்த ஒரு நாடுமே வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை செய்யாதங்க, சமரசம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்காங்க. ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தயாரே இல்லை, யுத்தத்துக்கு மட்டும்தான் தயார் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி இன்னைக்கு ஈரான் அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து டெல் அவீவ்ல இருக்கிற இடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. ஈரானினுடைய தாக்குதல்கள், ஈரானினுடைய மிசைல்ஸ்கள் என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சு காட்டியிருக்கான் ஈரான். அது மட்டும் இல்லாம இந்த கடந்த 2-3 நாட்களாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இந்த 2-3 நாட்களுமே நாங்கள் அனுப்பின ட்ரோன்கள் வந்து அடிமற்ற ட்ரோன்களை தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம். எங்களோட ஹை குவாலிட்டியான ட்ரோன்கள் இன்னும் நாங்கள் அனுப்பலை, இதுக்கு பிறகு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து நமக்கு லீவா விளங்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து அவர்களுடைய முழு ஆயுத பலத்தையும் இதில் காண்பிக்கல. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் இப்போ அஞ்சி கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி. நான் பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய வீடியோக்களை பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி ஊடாக முழு உலகத்துக்குமே வந்து ஐரோப்பிய நாடுகள் உட்பட முழு உலகத்துக்குமே இந்த வழியால தான் கிட்டத்தட்ட 40% அதிகமான எண்ணெய் நடந்து கொண்டு இந்த இடத்தை ஈரான் பிளாக் பண்ணக்கூடிய சாத்தியம் முழுவதுமாக தென்படுது. அப்படி பிளாக் பண்ணா முழு உலகத்திலேயும் எண்ணெய் விலை அதிகரிக்கும், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா உட்பட. சும்மாவே நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் மிக மந்த கதியில இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒலிம்பிக் வாரம். இப்போ இதுவரை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரோ நான் பார்த்துருந்தேன். என்னென்னா வந்து ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை நித்தாட்ட சொல்லி ஸ்ரீலங்காவில் நிறைய சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு வந்து அந்த மீம்ஸில் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை நித்தாட்டுறது இருக்கட்டும், முதல்ல உப்பு பிரச்சனையை பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைங்கிறது வந்து முழு உலகத்தினுடைய பொருளாதாரத்தையுமே பாதிக்கக்கூடிய அளவில் சென்று கொண்டிருக்கு. ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். ஈரானுக்குள்ள தாக்க வரும் பொழுது இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள், விமானங்களினுடைய மிசைல்கள் தாக்க வரும் பொழுது அதை எதிர்த்து ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ பெர்ஃபெக்டாக வேலை கொண்டிருக்கு. அதுக்கு பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சைனாவில் இருந்து ஈரானுக்கு மிசைல்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க இன்னைக்கு வழங்கியிருக்கிறது முக்கியமான விஷயங்கள் ஒன்றா இருக்கு. ஸோ ஃபைனலாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈரானும் கடுமையாக அடிச்சு கொண்டிருக்காங்க. பட் ஈரானுக்கு உள்ளூர் அடியை பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து டிரெக்டாக ஈரானுக்கு அடிக்கிறது இல்லை அடி.
ஈரானுக்குள்ளே இருந்து அடிக்கிறது தான் அடி. இதான் இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் மொசாட் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க ஈரானுக்குள்ளே. இந்த மொசாட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இந்த மொசாட் எவ்வாறு வேலை செய்யுது, ஈரானுக்குள்ளே தான் இஸ்ரேலியர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இஸ்ரேலுக்கு மொசாட் வந்து வேறு நாடுகளை வச்சு மொசாட் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க, இன்க்ளூடிங் அது சிஐஏவா இருக்கலாம், ரோவா இருக்கலாம், மொசாட் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுல இருந்து இன்னைக்கு வெடிச்ச கார்பம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் உடைய இராணுவத்துக்குள்ள தான் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கணும். அதாவது நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறது தான் இப்போ ஈரானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி இருந்தது தான் ஈரானுக்கு முந்தியும் இருந்த பெரிய ஒரு பிரச்சனை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து தெஹரான்ல பல இடங்கள்ல வந்து மொசாட் உளவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த இடங்களே வந்து வெடிமருந்துகள், ட்ரோனுகள் எல்லாம் அவங்க இருந்த இடங்கள்ல இருந்து கைப்பற்றிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஈரானுக்குள்ள ஆயுதங்கள் கடத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஈரான் நீங்க மட்டும் தான் அடிப்பே இல்லை, இஸ்ரேலுக்கு நீங்க மட்டும் தான் அடிச்சு நொறுக்குவே இல்லை, எங்களாலே மாட்டிக்க இயலும், எங்களாலே நொறுக்க இயலும் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் வந்து நீர் ஓஸ் பிரதேசத்தை குறி வச்சு அவங்களும் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அவங்களோட பங்குக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கு காசா பிரதேசத்தில் இருக்கிற பெய்ட்லாஹியாவில் அட்டாட்டரா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இன்னைக்கு இஸ்ரேலிய காலாட்படை ஒரு வீடு ஒன்றுக்குள்ளே குவிஞ்சிருந்திருக்காங்க. அந்த வீட்டை சுத்தி வளைச்சு அல் கஸ்ஸாம் பிரிகேட் பாரிய அளவில் ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. ஹவுத்திகள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானோட சேர்ந்து ஹவுத்திகளும் இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பட் இந்த தாக்குதல் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் ஒன்றில் இருந்து அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு படை இதை சுட்டு வீழ்த்திருக்கி பலஸ்டிக் மிசைல் ஒன்று இதுக்கு சவுதி அரசாங்கம் உடனே போயிருக்கி அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றுமே அவங்கள பற்றி கைச்சி வேலை இல்லைங்க. அவங்கள பற்றி கைக்க போனால் கணக்கை கைக்க வேண்டி வரும், கணக்கு ஏசிய வேண்டி வரும். நம்ம அதுக்கு வரல, நம்ம வந்து தகவலை பார்த்து விட்டு போவோம், அவ்வளவுதான். ஹமாஸ் இன்னொரு சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கிழக்கு கான்யூனிஸ் பிரதேசங்களை வந்து 11 பேராக்களோட இஸ்ரேலிய படை ஒன்று வந்திருக்கு. அந்த படையை குறி வச்சு ஹமாஸ் பாரிய தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. அந்த படையில வந்து நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து ஆன்டி பர்சனல் செல்லை வச்சு, அதாவது ஆள் எதிர்ப்பு ஏவுகணையை வச்சு தான் இந்த தாக்குதலை ஹமாஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து, அதாவது இன்றைய நிலவரம் மட்டும் எடுத்து நம்ம இந்த வீடியோ தந்திருக்கோம். ஈரான் பக்கம் இருக்கலாம், இஸ்ரேல் பக்கம் இருக்கலாம், நாம ஒரு ஊடகம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஈரான் சைட்டோ இஸ்ரேல் சைட்டோ நம்ம எடுக்க இயலாது. ரெண்டு சைட்லையும் என்ன அழிவுகள் இடம்பெற்றிருக்கு, ரெண்டு சைடுமே எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.